வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் 65. அது பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டையை ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சுட்டு அதில் இருக்க மஞ்சள் கருவெலாம் எடுத்துட்டு வெள்ளைக்கருவு மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி கொஞ்சம் பொடி துண்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். பூண்டும் பொடி துண்டுங்களாக நறுக்கிட்டேன். இந்த இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது கொஞ்சம், இதெல்லாம் சேர்ந்து கலந்துக்கலாம். அதோட கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அதனால் ஒரு முட்டையை நல்லா அடிச்சிட்டு அந்த கலவையோடு சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். இது கலந்து வச்சாச்சு. இது எண்ணெயில் போட்டுக்கலாம். இது முட்டை மேலே ஒரு கோட்டிங்காண்டி தான் இதை போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, அதில் சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு அதே கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியை நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய், கேப்சிகம், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுட்ரு, ஸ்ப்ரிங் ஆனியன், இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு, டொமேட்டோ சாஸு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டு இந்த மசாலாவோட இந்த வறுத்து வச்சதையும் சேர்த்து கலக்கிக்கலாம். இதெல்லாம் போட்டு கலந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
எக் 65 ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.